நம்ம ஜி பேக் டு ரோடு. கைஸ் இதோட தமிழ்நாடு பார்டர் முடியுது. அடுத்து கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், பார்த்துக்குங்க. வெல்கம் டு பந்திப்பூர். பந்திப்பூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே போகிறோங்க தலைவா. கைஸ் நல்ல சைஸான இடம் தாங்க. 2வது ஸ்பாட் இது. அங்கே ஒரு ஸ்பாட் பண்ணோம், அது இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பாட்டு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதேமாதிரி நம்ம ரூட் எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் காட் ரோடு தான் போக போகிறோம். சத்தியமங்கலம், திம்பம், திம்பத்துலேருந்து ஹாசனூர், ஹாசனூர்லேருந்து சாம்ராஜ் நகர், நெக்ஸ்ட்டு பந்திப்பூர், நெக்ஸ்ட்டு மசனகுடி, அந்த ரோட்டை தான் போக போகிறோம். ஸோ செம்ம அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். கைஸ் ஒரு வழியாக பிஸ்டன்லாம் மாற்றிட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம ஜி பேக் டு ரோடு. இப்போ திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து செட் ஆகிற கண்டிஷன் தான். பிஸ்டன் மட்டும் மாற்றிருக்கோம். அதுவே கொஞ்சம் நேக்காக ஓட்டிக்க வேண்டியதான், ரொம்ப இழுக்காமல். ஆக்சுவலாக என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, ஃபஸ்ட்டு லைட்டாக பிடிக்கிற மாதிரி ஒரு சிம்டம் தெரிஞ்சுது. அப்போயே நம்ம ஸ்லோ பண்ணி எடுத்திருக்கணும். ஆனால் ஹீட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மி தானேங்க. கம்ப்ரஸர் வந்து அந்தளவுக்கு இல்லை. அதனால் என்ன ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால ஹோல் விழுந்துருச்சு. நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டருக்கு 100லே க்ரூஸ் பண்ணி இழுத்து பிடிச்சி ஓட்டினோம். அப்போயே வந்து ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ரிசர்வ் விடுற மாதிரி. அப்போயே நிறுத்திருக்கணும். கண்டினியூஸாக இழுத்து பிடிக்கவும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை முன்னாடி நடந்தது நமக்கு இன்னும் எவ்வளோ ப்ளஸ்ஸுங்க. ஏன்னா நம்ம மேலே காட் ரோடு ஏறுறதுல ஹில்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒன்று பிடிச்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே போயிட்டு பிஸ்டனும் வாங்கியிருக்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து எல்லா செக் போஸ்ட்டையும் 5 மணிக்குள்ளே தாண்டணும். மேலே பந்திப்பூருக்கு வந்து நம்ம 5 மணிக்குள்ளே போகணும். இங்கேயே டைம் 12 o'clock ஆயிடுச்சு. ஸ்பார்க் பிளக்லாம் பார்த்தீங்கன்னா NGK ஸ்பார்க் பிளக் தான் போட்டிருக்கோம். காயிலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் காயில் தான். ஆல்ட்ரு காயில், ஸ்பார்க் பிளக் வந்து கூட அந்த இரிடியம் அந்த மாதிரி போட்டால் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாமே ஸ்டாக்கு தான். எக்ஸாஸ்ட் மட்டும் மைல்டு போர்ட்டு. ரைடுனா சம்பவம் இருக்க தான் செய்யும். கோபி செட்டிப்பாளையம் வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 180-200 வரும். நம்ம மசனகுடிக்கு எவ்வளோ வரும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, அடுத்து கர்நாடகா, திரும்ப தமிழ்நாடு செக் போஸ்ட், அப்படியே போவோம். இந்த பூட்ஸ் போட்டுட்டு வேறு கியர் ஷிஃப்ட் பண்ணுறது கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டேங்குது. எல்லாம் பீப்புள்ஸ்லாம் நம்மள தான் வாட்ச் பண்ணுறாங்க. எல்லாம் டீமாக போகிறோம். எக்ஸாஸ்ட் கொஞ்சம் லவுடாக கொடுத்துட்டு போகிறோம். எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க. கேஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ணாரி பக்கம் வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது பண்ணாரிக்கு. பண்ணாரிலேருந்து திம்பம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம சுந்தர் ப்ரோ பார்த்திங்கன்னா ஈரோட்லேயே வந்துட்டார். அப்போ என்ட்ரு பண்ண முடியல நம்ம சம்பவம்னால. நம்ம பழைய கோரே டிரைவர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம கூட ரைடு ஜாயின் ஆகிறாரு. ஓகே நம்ம கிளம்புவோம், டைம் இல்லை. 6 மணிக்குள்ளே செக் போஸ்ட்டை வந்து ரீச் பண்ணி ஆகணும். பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இதோ பாருங்கள், இதுதான் பண்ணாரியம்மன் கோவில். சக்தி உள்ள கோயிலுங்க இது. சத்தியமங்கலம் செக் போஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இவ்வளோ நாளாக இந்த ரோட்டை நம்ம வந்து நைட் டைமில் தான் வந்து கிராஸ் பண்ணியிருப்போம். இப்போ கொஞ்சம் பகல்லே போகிறோம். பாப்பா எதுவும் அனிமல் ஸ்பாட் ஏதோ ஆகுதான்னு பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம இந்த ரூட்லேயே வந்து பார்த்தோன்னா யானையை பார்த்துருப்போம் நிறைய டைமு. ஸ்பீடு பிரேக் தாங்க, ஏகப்பட்ட ஸ்பீடு பிரேக் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே போகிறப்ப எப்பயுமே வந்து டீமாக வந்தோம்னா ஒட்டுக்கா போகிறது தான் பெட்ரு. செப்பரேட் போனால் நல்லா இருக்காது. ஏதோ ஹெல்ப்பிங்னா கூட அந்த டைமில் ஒன்றும் பண்ண முடியாது.
அனிமல் ஸ்பாட்லாம் வந்து எப்பயுமே வந்து ஏர்லி மார்னிங் இல்லை ஈவினிங் தாங்க. அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பார்ப்போம் நம்ம லக்கு. எப்படி 2 நைட் தங்க போகிறோம், ஏதோ ஸ்பாட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். போகிற வழியில் ஏதோ நம்ம லக்கு எலிஃபண்ட் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஹேர்பின் பெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. $27 ஹேர்பின் பெண்டுங்க மொத்தம். திம்பத்தில் பார்த்தீங்கன்னாங்க இந்த ஹேர்பின் பெண்டெல்லாம் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். டேஞ்சரான ஒரு ஹில் தான் அது. நிறைய ஆக்சிடெண்ட்டும் ஆகிருக்கு திம்பமில். அதனால் பார்த்து நம்ம தான் வந்து சேஃப்டியாக போகணும். பிரேக்கிங்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பிரேக்கிங் தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. கியர் டவுன் பண்ணி பேக் பிரேக் அடிக்க பார்க்கணும். இதுதான் வந்து இருக்குது டேஞ்சரான கர்வ் போல். ரொம்ப கார்னரிங்காக இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு வரையாடா ஒரு மானா சொல்லுவாங்க. மான் மாதிரி தான் இருக்குது. எப்படியோ ஒரு அனிமல் ஸ்பாட் பண்ணிட்டோம். திம்பம் இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி இஸ் தேர். அந்த ஹில்ஸ் வந்தால் தான் நமக்கு வந்து டெம்ப்ட் ஆகுது. இவ்வளோ நேரம் செம வெக்ஸாக இருந்தோம். இந்த ஹில்ஸ் வந்தால் மட்டும் அப்படியே எல்லாரும் டெம்ப்ட் ஆயிடுறாங்க. செல்வான பறந்துட்டாருப்பா. வண்டி அடிக்கடி கிராஸ் ஆவீங்க. ஏன்னா வந்து மைசூர் ரோடுங்க, அதனால் வண்டி எனி டைம் பாசிங்லேயே தான் இருக்கும். மைசூர் போகிறவங்க, பெங்களூர் போகிறவங்க, அப்புறம் இந்த பக்கம் திம்பம் வரவங்க, சத்தியமங்கலம் வரவங்க, நிறையா வண்டி பார்த்தீங்கன்னா லாரி லோடு வண்டி தான் நிறையா வரும். ஹாசனூருக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கே ஒரு செக் போஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாசனூர் செக் போஸ்ட்டுங்க. ஹாசனூர் என்ட்ரி. அடுத்ததான் தாளவாடி செக் போஸ்ட் நினைக்கிறேன். ஒரு அனிமலும் காணும் வெளியே, எல்லாம் உள்ள போயிடுச்சு போல. நம்ம வண்டி எக்ஸாஸ்ட் சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எதுவும் வராது. இருக்கிற அனிமல்ஸ் உள்ளே போயிடும். என்ன அது காமிக்கிறாப்புல மான்லாம் இதெல்லாம் சும்மாங்க. இன்னும் மசனகுடிலாம் போனால் கச 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 கசன்னு இருக்கும். இப்போ தாளவாடிக்கு அடுத்து குண்டல்பேட் நினைக்கிறேன். குண்டல்பேட்லேருந்து பந்திப்பூர், அடுத்து மசனகுடி. கைஸ், இதோட தமிழ்நாடு பார்டர் முடியுது. அடுத்து கர்நாடகாக்குள்ள என்ட்ரா வரும், பார்த்துக்குங்க. வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். இது வந்து பெங்களூர் டிவிஷனா. இந்த கிங் மிரர் போகிறது மேட்டர்லங்க. கிங் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா லுக்குக்கு மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் சும்மா சும்மா ஆடிக்கிட்டே இருக்கு. நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரைடு ஓட்டுறதை விட இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு பெரிய டைம் வேணும் போல். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வைல்ட் லைஃப் ரோடில் ரைட் பண்ணுறோம்.
குணஜானூரு சாம்ராஜ்நகர் டிஸ்ட்ரிக்ட்ங்க இது. பந்திப்பூருக்கு இன்னும் 84 கிலோமீட்டர் இருக்குது, போயிடலாம். 2:30 ஆகுது, 2 ஹவர்ஸே இருந்தாலும் போயிடலாங்க. ஏஸ் குண்டல்பேட் வந்துட்டோம். இங்கேருந்து அடுத்து பந்திப்பூர் தான். பந்திப்பூருக்கு அடுத்து மசனகுடி. குண்டல்பேட்டு கர்நாடகா தான். குண்டல்பேட்டு பந்திப்பூர் ரெண்டும் கர்நாடகா. அடுத்து தான் வந்து மசனகுடி தான் வந்து தமிழ்நாடு. வெல்கம் டு பந்திப்பூர். பந்திப்பூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பந்திப்பூர் டைகர் ரிசர்வுங்க அது. இந்த ஜீப் சவாரியில் இங்கே தான் உள்ளே கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மங்களா பா, ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில். இங்கே பாருங்க மான், எவ்வளோ மான் இருக்கு. இங்கே பாருங்க எத்தனை மான் இருக்குன்ட்டு. தண்ணிலாம் நிறையா இருக்கு. பாருங்க ஃபாரஸ்ட்காரங்க வந்து ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்க. கைஸ், இந்த ரெசார்ட் நமக்கு யார் பேசி கொடுத்தாங்கன்னா, மசனகுடியில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், லோக்கல் தான் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலாம். அவர் தான் பேசி கொடுத்தாரு. ஆக்சுவலாக அவரும் RX தான் வச்சுருக்காரு. நமக்கு RX மூலிமா தான் பழக்கம். அவரும் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி வரேன்னு சொன்ன உடனே நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, நான் எந்த ரெசார்ட்டுன்னு சொல்லுங்கள், நான் பேசி என்ன பண்ணுறேன் அப்படின்னாரு. புக்கிங்லாம் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நம்ம எடுத்துருக்க ரெசார்ட் பேர் பார்த்தீங்கன்னா ரிவர் வேலி ரெசார்ட். மசனகுடியிலேருந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க மாதிரி சொன்னாங்க. போனால் தான் தெரியும் அப்படின்ட்டு. ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கான்ட்டு. மொத்தம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தே 19 பேருங்க. மொத்தம் 4 ரூம் பேசியிருக்கோம். போயிட்டு ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். நம்ம ரெசார்ட்டே பார்த்தீங்கன்னா சிங்காரா ரோட்டில் தான் இருக்குது. சிங்காரா ரோட்டில் தான் டைகர் ஸ்பாட் அடிக்கடி ஆகுதான். நம்ம லக்கு பார்ப்போம். நம்ம வாழ்நாளில் ஒரு டைகராச்சும் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஜூவில் இல்லை, இந்த மாதிரி ஒரு வைல்ட் லைஃப்பில். கைஸ் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு யானையை ஸ்பாட் பண்ணோம். அதோட குட்டி யானை, அதோட அம்மா அங்கே இருக்குது பாருங்கள். அதோட அம்மா அங்கே இருக்குது. குட்டி யானை இங்கே நின்று ஜாலியாக சாப்பிட்டுருக்கு. நம்ம லக்கு ஒரு வழியாக இன்றைக்கி யானையை பார்த்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு டேவே பார்த்தாச்சு. ஓகே கைஸ், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் டேரெக்டாக போக வேண்டியதான். போயிட்டு ஆன் தி வேல எதுவும் ஸ்பாட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, கர்நாடகா இதோட கம்ப்ளீட்டு. அந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா நம்ம தமிழ்நாடு பார்டரு. கர்நாடகா இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அங்கே இருக்க பாருங்கள் தமிழ்நாடு செக் போஸ்ட். தமிழ்நாடு எல்லை ஆரம்பம். முதுமலை டைகர் ரிசர்வுக்கு வந்தாச்சு. பந்திப்பூரில் வந்து ஸ்டாட்டிஸ்ஃபையாக நம்ம எலிஃபண்ட் ஸ்பாட் பண்ணியாச்சு. நம்ம முதுமலையில் வந்து என்ன ஸ்பாட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல யானையெல்லாம் ஸ்பாட் பண்ணோன்ட்டு. ஃபஸ்ட்டு டேவே அதுவும் ஸ்பாட் பண்ணோன்ட்டு எதிர்பார்க்கல. அப்படியே ஸ்லோவாக ஸ்கேன் பண்ணிகிட்டே போகணுங்க. அப்போ தான் வந்து ஏதோ ஸ்பாட் ஆகும். நம்ம மாக்கில்
ஏன்னா தானோன்ட்டு அப்படியே ஸ்பீடாக போனோம்னா எதையும் ஸ்பாட் பண்ண முடியாது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு யானை சாணம் ரோட்டில் வந்து அடிக்காமல் இருந்தால் சரி. இங்கே போகிறங்க தலைவா கைஸ், நல்ல சைஸான யானை தாங்க. 2வது ஸ்பாட் இது. அங்கே ஒரு ஸ்பாட் பண்ணோம், அது இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பாட்டு. இன்றைக்கி நமக்கு லக்கி டேன்னு நினைக்கிறேங்க. முதுமலையிலையும் நம்ம எலிஃபண்ட்டை ஸ்பாட் பண்ணிட்டோம். ஒரு டைகர் ஸ்பாட், ஆனால் அது நல்லாயிருக்கும். பேராசைப்படக்கூடாது தான், இருந்தாலும் அதையும் பார்த்துட்டோம்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நமக்கு. முதுமலைக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரியெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம ரெசார்ட் எங்கே இருக்குன்னு தெரில. லொகேஷன் பார்த்தீங்களா? இல்லை நம்ம ரூம் லொகேஷனு. கைஸ், சிங்காரம் ரோடுக்கு இப்படி தான் போகணும். நம்ம ரெசார்ட்டும் இதே வழி தான், போகிற வழி தான். வசனக்குடியிலே வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட் இது, இந்த பாலம். வேறு 2 சைடில் தண்ணி போவோம். மழை டைமில் அந்த தண்ணியெலாம் ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு. ஒரு டைம் இந்த ரீல்ஸில் பார்த்தேன். வேறு லெவலில் இருக்குது. காட்டு பண்ணி இங்கே பாருங்க, காட்டு பண்ணி. இது முன்னே பார்த்துட்டோம். நம்ம கர்நாடகா செக் போஸ்ட்டில் என்ட்ரு ஆன ஃபஸ்ட்டு அந்த காட்டு பண்ணி தான் பார்த்தோம் முன்னே. ஓ, இங்கே பாருங்க எத்தனை மானு. மானுக்கு தான் பஞ்சமே இல்லை. கேஸ் பைசனுங்க, இவ்வளோ பைசன் கூட்டம் கூட்டமாக இருக்கு. இங்கே பாருங்க. இத்தனை பைசன் கூட்டமாக இருக்கு, பார்த்துக்குங்க. கைஸ், நம்ம ரூம் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரோமிங் பண்ணுவோம். நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மசனகுடியிலேருந்து வெளியே சுற்றுறதுக்கு அலவுட் இல்லை அந்தளவுக்கு, ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே. கலாம்ப்ரோவும் வந்துட்டார் ரெசார்ட்டுக்கு. அவரையும் பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு டின்னருக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு கேட்டுருவோம். ரிவர் வேலி ரெசார்ட்ஸ் வந்தாச்சு. கைஸ், ஆமாங்க, சூப்பர். ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம எலிஃபண்ட் ஸ்பாட்லாம் இங்கேயே பண்ணலாம் போலியே. இதுதான் நம்ம கூகுள்லேயும் பார்த்தோம் ஃபோட்டோஸில். வேறு லெவலில் இருக்குது. ப்ரோ, ப்ரோ ஹாய். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஓகே, தான் இருக்கேன். ஓகே ஓகே. 4 ரூமும் அதிலே இருக்குது. இன்னைக்கு 3 ரூம். சரி சாரி, இன்னைக்கு 3 ரூமு, நாளைக்கு 4 ரூம். அதுவும் அங்கேயே இருக்கா இல்லை எல்லாமே அங்கேயே தான்? ஓகே ஓகே, சரி 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 ப்ரோ. அது ஒரு 6 பேர் சொல்லுவீங்க. புரியல. ஒரு 6 பேர் எக்ஸ்ட்ரா வரேன்னு சொல்லி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது நாளைக்கு வராங்க ப்ரோ. இன்றைக்கி அவங்க கமிட்மெண்ட் நிறைய இருக்குனால வர முடியல.
உள்ளே போய் ரூம்ஸ் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, நம்ம மேலே ரூமு. ஏசி இருக்கா? அட்டாச் பாத்ரூமா? வாவ், இவ்வளோ பெரிய ரூமா? நான் கூட சின்ன ரூமாக தான் இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்ல பெரிய ரூம் தான். இந்த ரூம் தனி. மிங்கிலாக இருக்குது போல். ஒரு டோர் தான், 2 பெட்டுங்க, ஒரு சோஃபா, டிவி, சேம் செட்டப். இதுவும் 2 பெட்டு. இதில் படுக்கலாம் ஜம்முன்னு 4 பேர். ப்ரோ படுத்துட்டிங்களா? வாங்க கீழே போகலாம் வாங்க. ஓகே கேஸ், இப்போ எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். இதான் நம்ம ரூம். 2 ரூமு. இன்றைக்கி வந்து 3 ரூம் எடுத்திருக்கோம். கீழே ஒரு ரூமு, மேலே 2 ரூமு, இது ஒரு ரூம். சேம் செட்டப் தான், ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஓகே கேஸ், டுமாரோ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி அவ்வளோதான், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு தான். ஏன்னா ஃபுல் டயர்டு எல்லாருக்குமே. நைட்டு யாரும் வந்து தூங்கலை. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை, சீ யூ சூன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.